வீட்டுக்கிற எங்களுடைய கலப்பான ஹைதர் குடும்பத்தினுடைய நிறுவனர் ஹைதர் அவர்களை பெருமை கொள்கிறோம். இவர்களை கௌரவிக்கிறதாக ஏபிஒய் பாலா அவர்களையும் தீபா அவர்களையும் மேற்கு வருமாறு அவருக்கு சந்திரபாலை அமைப்பு கொண்டாடையும் அணிவித்து ஒரு நினைவு பரிசு கொண்டை வாங்குவோம். பாலா அவர்களை மேற்கு வருமாறு கொண்டு அழைக்கின்றோம். நன்றி நன்றி. அப்புறம் வாங்க, நான் வரேன், அங்கே பேசுறேன். அக்கா நம்மளே மலை மலை போட்டோம், நீங்கள் சீடு கொடுங்க. சரி. அக்கா எல்லாருக்கும் சகோதரி போட்டோம். அவர்களுக்காக ஒரு சின்ன நினைவு பரிசு பாலாவும் மற்றும் தீபாவளி கையாளர் ரெண்டு பேரும் கூட ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. உங்களுடைய ஒரு சின்ன உரையும் எப்போதுமே உங்களுடைய ஸ்பீச்சில் எப்போதுமே ஒரு பயங்கர ரொம்ப நாளாக செம்ம க்ரஷ் எல்லாருக்கும் அந்த அளவுக்கு பேசிட்டு வரீங்க. அதே மாதிரி ஒரு ஸ்பீச்சை எல்லாரும் எதிர்பார்த்துருக்கிறாங்க. அது உங்களுக்காக இந்த மேடை உங்களுக்கு மேடை கொண்டு நல்லது. எப்படி இருக்கு? நல்லது இருக்கு. அப்போ இது இருக்கு. உங்கள் அனைவரும் மீதும் இறைவனின் சாந்தி சமாதானம் உண்டாகுமா. கொஞ்சம் அமைதியாக இருந்தால் நான் சீக்கிரம் முடிச்சிருவேன். கத்துனீன்னா நான் விட மாட்டேன். கண்டிப்பாக பாலா வர மாட்டாங்க, நான் சொல்லிட்டேன். கத்தாமல் அமைதியாக இருந்தால் நான் ஒரு 10-15 நிமிஷத்தில் முடிச்சிருவேன் என்னுடைய அதை. ஏன்னா நல்ல விஷயமா தான் சொல்லுவேன், வேறு விஷயம் இருக்காது. அதனால் சரியா? அதனால் இவ்வளவு கூட்டத்தில் நாங்களே நினச்சி பெரிய ஹால் பிடிக்குன்னு சொல்லிட்டு, ஆனால் நம்பிக்கை இல்லை. நீங்கள்லாம் வருவீங்களா வரமாட்டீங்களா? ஏன்னா ஏற்கனவே போன வாரம் பெரிய ஹால் பிடிச்சிருந்தேன், உங்களெல்லாம் பார்க்கவே முடியலை. நான் அதனால தான் சொன்னேன். ஆனால் அங்கே 4:30 மணிக்கு ஆரம்பிக்க இதே டைம் தான் அங்கேயும் சொன்னோம். ஆனால் அங்கே வந்தது எல்லாம் 7 மணிக்கு தான் வந்தாங்க. மகரிப்பு தொழுகை முடிஞ்சு அப்புறம் வந்தால் லேட்டாக தான் வந்தாங்க. அதனால் 2 மணி நேரம் வேஸ்ட் ஆகிடுச்சு டைம். இன்றைக்கி நான் ஒரே ஒரு காணொலி தான் கொடுத்துருந்தேன். உங்களை எல்லோரும் 4:30 மணிக்குள்ள வந்தீங்கன்னா, என்ன சின்ன ஹாலு 500 பேர் தான் உள்ளே வர முடியும். அதுக்கு மேலே இருக்குன்னா வெளியே தான் நிற்கணும்னு சொன்னேன். கண்டிப்பாக 4:30 மணிக்கு முன்னாடியே வந்துட்டிய. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்முடைய சரவணன் ஜான் சொன்னார், ஆனால் நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னே எல்லாம் 4:30 மணிக்கு உள்ளே வந்துட்டாங்க, நீங்கள் சீக்கிரம் வாங்கன்னு சொன்னாங்க. அதனால் நான் சீக்கிரம் வந்தேன், பார்த்தேன். வெளியே ஒரு 200 பேருக்கு மேலே நின்றாங்க. ஆனால் அவங்கள எப்படி உள்ளே கொண்டு வர முடியலை, எனக்கு தெரியலை. அதனால் செக்யூரிட்டி முடியல அனுப்பி விட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. அதில் முக்கியமான ஸ்பான்சர்லாம் வந்திருந்தது, வெளியே நின்று இப்போ வந்திருக்கிறாங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், என்ன உங்கள் அனைவர் மீது இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். இதோடைய நீங்கள் அரபு நாட்டில் இருக்கிறீங்க, இதோடைய அர்த்தம் உங்களுக்கு தெரியும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறதுக்கு இதோடைய அர்த்தம். இந்த அஸ்ஸலாம் அலைக்கும்ங்கிறது எந்த இடத்துலையும் போய் சொல்லலாங்கிறது இறைவனுடைய அந்த நல்ல வார்த்தை. அதை தான் நான் யூஸ் பண்ணுவேன். சிலவங்க சொல்லுவாங்க, என்னது ஆடல் பாடலுக்கெல்லாம் இங்கே வந்து உங்கள் மீது இறைவன் சாந்தி உண்டாகட்டுமாக சொல்கிறாங்க. எந்த இடத்துலையும் போய் இந்த அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இறந்த வீடாக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, கல்யாணக்கார வீடாக இருந்தாலும் சரி, எப்படி அப்படி துக்க நிகழ்ச்சியாக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் இந்த அஸ்ஸலாமு அலைக்குங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிக்கலாம். இதனுடைய வார்த்தையுடைய தமிழ் அர்த்தம் உங்கள் மீது இறைவனின் சாந்தி சமாதானம் உண்டாகட்டுமாக. அதை திருப்பி சொல்லலாம், உங்கள் மீதும் அதுபோல் என் மீதும் உங்களுடைய இறைவனுடைய சாந்தி சமாதானம் உண்டாகட்டுமா. நல்ல வார்த்தையை நான் யூஸ் பண்ணி உங்களுக்கு தொடங்குகிறேன். ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க, மனிதருக்கு எல்லாருக்கும் பிடிச்ச பொருள் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ இருக்கிற இந்த டென்ட்ல உங்களுக்கு பிடிச்ச பொருள் என்னன்னு கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு பிடிச்ச பொருள் என்ன? ரொம்ப முக்கியமான பொருள் என்ன? மொபைல்ஸா? கரெக்டு.
ஏன்னா இன்னைக்கு இந்த மொபைல் இல்லாம நம்ம இல்லை, நம்ம இல்லாம இந்த உலகம் இல்லை. அப்ப இந்த மொபைல் நம்மளை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்குது. ஏன்னா மொபைல் இல்லைன்னு சொன்னாக்க நம்ம பயங்கர பிரச்சனைகளை உருவாக்கிடுவோம். ஏன்னா இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு வந்து மொபைல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மொபைலை பத்தி நான் கொஞ்சம் உங்களை சொல்லிட்டு என்னுடைய உரைக்கு வர்றேன். நான் என்னுடைய இதை முடிச்சுக்கிறேன்னா கொஞ்சம் மொபைலை பத்தி ஒரு விஷயம். ஏன்னா நான் இன்னைக்கு எனக்கு நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், நிறைய படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அந்த படிப்புல இந்த மொபைலை பத்தி ஏன் உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னா, இந்த மொபைல் எனக்கு தேவை. இந்த மொபைல் வந்து எனக்கு தேவை. நான் சாதாரண மொபைல் தான் வச்சிருக்கிறேன். எல்லாரும் என்ன சொல்றேன், ஒரு ஐபோன் 15 வரைக்கும் வச்சிருக்கிறாங்க எல்லாரும். இன்னைக்கு 16 வந்து இறங்கிடுச்சு ஐபோன்ல. இன்னைக்கு அதை வாங்குறதுக்கு எல்லாம் துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நான் வந்து நானும் எல்லாம் இந்த மாதிரி மொபைல் ஐபோன் எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இதுல எனக்கு தேவையில்லை ஐபோன். அதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை பார்க்கக்கூடியவங்களுக்கு அது தேவை. ஆனால் பேருக்காக ஒரு பந்தா பண்றதுக்காக ஐபோன் மொபைலை வச்சுட்டு ரொம்ப பந்தா பண்ணுவாங்க. 15 முடிஞ்சுன்னா அடுத்த 16 எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பணத்தை இதுக்காகவே ஒரு வருஷமா சேர்த்துக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால நான் என்னத்துக்கு சொல்றேன்னு சொன்னா, இந்த மொபைல் வந்து நான் இதுக்கு முன்னாடி நான் வந்து ஐபோன் தான் வச்சுட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா அது வந்து நான் பேசுறதுக்கு ஒன்லி நான் வாட்ஸ்அப்போ அந்த யூடியூப் ரெண்டு தான் பார்ப்பேன். ஏன்னா என்னுடைய நிகழ்ச்சியை அனுப்புறது, என் நிகழ்ச்சியை அப்படி நான் என்ன அனுப்புனேன் கரெக்டாக இருக்காதுன்னு நான் செக் பண்றதுக்காக தான் அந்த மொபைல் நான் வச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அதுக்குள்ள அவ்வளவு விஷயம் இருக்குன்னு என்னுடைய கூட இருக்கிற நல்லா படிச்ச மாணவர்கள்லாம் சொன்னாங்க, அண்ணா இதை நீங்க வச்சிருக்கிறது நிறைய யூஸ் பண்ணணுமே பண்றீங்களா? இல்லை எனக்கு தெரியாது. அப்ப நீங்க மொபைல் சாதாரண நீங்க ஆண்ட்ராய்டு மொபைலே போதும், நீங்க இந்த ஐபோன் வச்சுக்கிட்டு தேவையில்லாம வச்சுட்டு இருக்கேன் அவர் சொல்லும் போது அப்பதான் நினைச்சிருந்து. நான் அப்புறம் மேடம் கனிமொழி வந்தாங்க, ஸ்டாலின் சிஸ்டர் வந்திருந்தாங்க. அப்ப அவங்க கையில பார்த்து சாதாரண ஒரு சாம்சங் போன் தான் வச்சிருந்தாங்க. அவங்க எப்படியாப்பட்ட கோடீஸ்வரர், எப்படியாப்பட்ட கலைஞருடைய மகன் உங்களுக்கு தெரியும். அவங்க நினைச்ச அந்த உலகத்துல எப்படியாப்பட்ட போனை கூட வாங்கலாம். ஆனா அவங்க வச்சிருந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு 53 சாம்சங் மொபைல் தான் வச்சிருந்தாங்க. என்னடா நான் யோசனை பண்ணி பார்த்தேன், நம்ம அவங்க கிட்ட போய் ஐபோன் வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம எங்கேயே இருக்கிறோம். ஆனால் அவங்க வச்சிருந்தது சாதாரண ஒரு சாம்சங் போன். நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. ஏன் இதை நான் சொல்றேன்னு சொன்னா, நம்ம வீட்டில் இன்னைக்கு நம்ம அம்மா அப்பாட்ட நம்ம வீட்டில் நிறைய சண்டை போடுறோம். எனக்கு ஐபோன் வேணும், எனக்கு காஸ்ட்லியான போன் வேணும், எனக்கு அந்த போன் இருந்தால் தான் நான் பள்ளிக்கூடம் போவேன், அந்த போன் இருந்தால் தான் நான் வேலைக்கு போவேன், அந்த போன் இருந்தால் தான் நான் எதையும் செய்வேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அடம் பிடிச்சிட்டு இருக்கிற மாணவர்களும் சரி, பிள்ளைகளும் சரி, தன்னுடைய எப்படி சொல்றது, உங்களுடைய குடும்பத்தில் யாருடைய தயவால உங்களுக்கு வாங்க முடியுமோ அவங்கள்ட்ட நீங்க அடம் பிடிக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதனால சொல்றேன், தயவு செய்து இந்த மொபைல்னால என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்படுதோ அதை மட்டும் யூஸ் பண்ணுங்கிறதுக்காகத்தான் நான் ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன். அதாவது நல்லா கேட்டுக்கிறீங்க, எல்லாருக்கும் பிடிச்ச பொருள் மொபைல். எல்லாரும் அதெல்லாம் சொன்னீங்க, உண்மைதான். ஏன்னா மொபைல் இல்லாம இன்னைக்கு ஒருத்தர் கூட இல்ல. மொபைல் 1 இல்ல 2 இல்ல 3 வச்சுக்கிற ஆள்லாம் இருக்கிறாங்க. ஏன் இதுல ஒண்ணு அதுல ஒண்ணு அங்கிட்ட ஒண்ணு, ஏன் சில விஷயங்கள் இருக்குது, அதை நான் சொல்ல வேண்டிய இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா லவருக்கு ஒண்ணு, ஒய்ஃபுக்கு ஒண்ணு, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒண்ணு வச்சிருப்பாங்க, இல்ல 2 3 அப்படி வச்சுக்கிறவங்களும் வச்சிருப்பாங்க. அதுக்கு நான் வரல, நான் அந்த விஷயத்துக்கு வரல. எத்தனை மொபைல் வேணாலும் வச்சுக்கிறீங்க. ஆனால் அந்த மொபைல் வச்சுக்கிறதுனால உங்களுக்கு என்ன கேடு, என்ன பிரச்சனை வருதுன்னு பாருங்க. அதுக்காக தான் நான் சொல்றேன், நீங்க இந்த மொபைல்னால இன்னைக்கு அமெரிக்கங்கான வெளியிட்டு இருக்கிறான். இந்த மொபைல் அதிகமா யாரு ஒரு நாளைக்கு 2 hour 3 hours மேல கண்டினியூவா பேசுறாங்களோ அவர்களுடைய மூளை பாதிப்பு ஆகிறது, மூளை புற்றுநோய் வருதுன்னு சொல்றான். யோசிச்சு பாருங்க, 2 to 3 hours டெய்லி யார் பேசுறாங்களோ அவர்கள் உடனே வராது. மனிதனுக்கு வந்து மனிதனுடைய உறுப்பு, ஒவ்வொரு உறுப்பு வந்து இறைவன் கொடுத்த பயங்கர சக்தி வாய்ந்தது. அந்த சக்தி உடனே காட்டாது. அந்த சக்தியை எப்படி காட்டுன்னு சொன்னா, குறைஞ்சது ஒரு 5 to 6 வருஷம், மேக்சிமம் 10 வருஷத்துக்குள்ள இந்த மொபைலை நான் சொல்ற மாதிரி 2 to 3 மணி நேரம் நீங்க டெய்லி யார் யூஸ் பண்றாங்களோ அவர்கள் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் மூளையில புற்றுநோயோட அவங்க அவதிப்படுவாங்கன்னு சொல்றாங்க. இதை நல்லா யோசிச்சுக்கிறேங்க. நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா, இது பிசினஸ்க்காக நான் வச்சிருக்கிறேன். என்னுடைய பிசினஸ்க்கு இது கண்டிப்பா தேவை, என்னுடைய தொழிலுக்காக நான் வச்சிருக்கிறேன். ஆனால் நான் ஒரு 10 நிமிஷம் பேசுவேன், அடுத்த 10 நிமிஷம் நான் ஆஃப் பண்ணி போட்டுருவேன். அடுத்து இந்த மொபைலை நான் கையில வச்சிருந்தாலே எனக்கு கேடு. இந்த மொபைலை நான் கையில வச்சிருந்தாலே கேடு. சிலவங்க பார்க்கலாம் பாக்கெட்ல போட்டுட்டு போறாங்க. அந்த பாக்கெட்ல போட்டுட்டு போறதுனால அதுல ஹார்ட் பாதிக்கிறாங்க. இந்த பாக்கெட்ல வச்சிருந்தாலும் இங்க கிட்னி பாதிக்கிறாங்க. எல்லாமே எல்லா பொருளுமே பாதிக்கக்கூடிய ஒரே பொருள் என்னன்னு சொன்னா இந்த மொபைல் தான்.
தயவு செய்து இந்த மொபைலை பத்தி பேசுறேன்னு சொல்லி எல்லாருக்கும் வருத்தமாக இருக்கலாம். ஏன்னா இம்பார்ட்டன்ட் பொருள் இது. இந்த மொபைலை வச்சுதான் நம்ம எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த மொபைல் இல்லாம நம்மளால இருக்க முடியாது. ஆனால் நீங்க இருக்கலாம், இப்போதைக்கு இருக்கலாம். இந்த மொபைல் இன்னைக்கு நீங்க பேசினா ஒண்ணும் செய்யாது, நாளைக்கு பேசினா ஒண்ணும் தெரியாது, எதுவுமே செய்யாது. ஆனால் குறைஞ்சது இந்த மொபைலை நீங்க வாங்கி யூஸ் பண்ணி ஒரு 10 வருஷம் யாராவது யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா, அந்த மொபைலை ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பண்ணிருந்தவங்க யாராவது வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் கண்டிப்பா இருக்கும். அது மூளை புற்றுநோய், மூளையுடைய பிரச்சனைகளா இருக்கலாம், அல்லது இந்த காதுடைய பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது இந்த கண்ணு தெரியாம உங்களுக்கு கண்ணுடைய கண்ணாடி போட்டு பல பிரச்சனைகள் இருக்கலாம். ஏன்னா இதுல சின்ன பிள்ளைகள்லாம் இன்னைக்கு வந்து கிளாஸ் போட ஆரம்பிச்சிருச்சு. நானா ஒரு 50 வயசுல போட்டேன். ஆனா இன்னைக்கு 10, 15, 20 வயசுல தன்னுடைய பிள்ளைகள்லாம் இன்னைக்கு கண்ணாடி போடுதுன்னு சொன்னா அதுக்கு காரணம் மொபைல் தான் காரணம். அதனால நான் சொல்றேன், இந்த பிரச்சனை நான் இன்னைக்கு சொல்றது உங்களுக்கு, நான் இந்த ஸ்பான்சர் இவ்வளவு ஸ்பான்சர் பண்ணி இன்னைக்கு நான் கூட்டிட்டு வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துறேன்னு சொன்னா, நான் வந்து எனக்கு என்னுடைய சந்தோஷத்துக்காக மட்டுமல்ல, நீங்கள் அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும், அந்த சந்தோஷத்தை பார்த்து நானும் சந்தோஷம் அடையணும், அந்த விஷயத்துல தான் உங்களுக்கு நான் அந்த ஸ்பான்சர் பண்ணிருக்கிறேன். கண்டிப்பாக நீங்க எல்லாரும், நான் வந்து கார்கோ வச்சிருக்கேன், டிராவல்ஸ் வச்சிருக்கிறேன், இப்போ உமரா வச்சிருக்கிறேன், ஹோட்டல் வச்சிருக்கிறேன். இதுல எல்லாம் நீங்க எப்படியாவது ஒரு சாப்பாடாவது, ஒரு டிக்கெட்டாவது, ஒரு கார்கோவாவது போட்டிருப்பீங்க. அதனால உங்களுடைய பணத்தை வச்சுதான் நான் இந்த நிலைமைக்கு வந்தேன். நான் ஒரு சாதாரண டிரைவரா இருந்தவன் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறேன்னு சொன்னா எல்லாம் நீங்க தான் எனக்கு இந்த உதவி செஞ்சது. இது மட்டுமல்ல, அடுத்த வாரம் ஒரு நிகழ்ச்சி இருக்கு, அதுக்கு அடுத்த வாரம் ஆந்திரா நிகழ்ச்சி இருக்குது. அவருடைய எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர் வர்றாரு, எல்லாரும் சரண்ல இருந்து எல்லாரும் வர்றாங்க. எல்லா வீக்கும் எல்லா வாரமும் நான் ஸ்பான்சர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். அது பெரிய அமௌண்ட்டை கொடுத்துட்டு இருக்கிறேன். இதனால் நீங்க என் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும். ஏன் நான் இதை வந்து நான் சொல்றேன்னு சொன்னா, நான் ஒரு என்னுடைய யூடியூப்லயோ என்னுடைய நல்ல ஒரு பேஸ்புக்ல இதை நான் போட்டிருந்த, பேஸ்புக்னா என்கிட்ட கிடையாது, யூடியூப்ல ஏதாவது நான் போட்டாக்க நல்ல விஷயத்தை போட்டாலும் ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு தான் போய் சேருது. ஆனால் நான் இப்போ இங்க நின்று பேசுறது, இந்த இடத்துல நின்று பேசுறது இன்னைக்கு நிறைய பேருக்கு ரொம்ப என்னுடைய செய்தி வெளியே போய் ரொம்ப எல்லாருக்கும் கேட்கக்கூடிய சக்தி கிடைக்குது. அந்த ஒரு நல்ல விஷயம் கேட்டுட்டு இதை யூஸ் பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்சது ஒரு 10, 20 இல்ல ஒரு 50, ஒரு 100 பேராவது வந்திருக்கிற, ஒரு 500, 600 பேர் இப்ப வந்திருப்பீங்க. இதுல ஒரு 10, 20 பேர் இதை யோசிச்சு இந்த மொபைலை யூஸ் பண்றதை குறைச்சிக்கிட்டீங்கன்னு சொன்னா உங்களுடைய 10 வருஷம் 20 வருஷமா வாழணும். அந்த வாழ்க்கையை நான் எதிர்பார்க்கிறேன் உங்ககிட்ட இருந்து. நல்லதுக்கு சொல்றேன். இன்னைக்கு பார்க்கலாம், பிள்ளைகளுடைய இன்னைக்கு வர்ற ஜெனரேஷன் பயமா இருக்குது. எங்க ஜெனரேஷன் முடிஞ்சு, எங்கட ஜெனரேஷன் முடிஞ்சிருச்சு. 40 மேல முடிஞ்சிருச்சு, 40க்கு கீழே 30 முடிஞ்சிருச்சு, 30 கீழே 20, 20க்கு கீழே உள்ள ஜெனரேஷனை பார்த்தா இந்த ஜெனரேஷனுடைய நிலைமை என்ன ஆகுமோன்னு சொல்லிட்டு பயமா இருக்குது. ஏண்டா இன்னைக்கு வந்து ஒரு பிள்ளைகிட்ட நீங்க பார்க்கலாம், அந்த ஒரு 3 வயசு 2 வயசு 1 வயசு பிள்ளைகள்னா இன்னைக்கு மொபைலை கொடுத்து இன்னைக்கு அம்மாமார்கள் அந்த மொபைலை பார்க்க சொல்லிவிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க, அவங்க டிவியை பார்த்துட்டு இருக்காங்க, சீரியலை பார்த்துட்டு இருக்கிறாங்க, நோ ப்ராப்ளம். ஆனால் நான் சொல்றேன், அந்த புள்ள நாளைக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஜப்பான்காரன் எடுத்திருக்கிறான் அந்த முடிவை பார்க்கலாம் பாருங்க, சொல்றான் பாருங்க. அதாவது வந்து உங்க பிள்ளைகள் வந்து யார் வந்து அதிகமா சின்ன வயசுல மொபைலை பார்க்குதோ அந்த பிள்ளைக்கு வந்து காது திறன் குறைய போகிறது, காது கேட்காமல் போய்விடும். என்னன்னு நல்லா கேட்க எப்படின்னு சொல்றான். உன்னுடைய வீட்டுக்குள்ள ஒரு தெரிஞ்சவங்க உங்க அப்பா அம்மா வர்றாங்க, உன் பிள்ளைக்கு நீ மொபைலை கொடுத்து வச்சுட்டு பார்த்துக்கிட்டு இருக்குது. உங்க அப்பா அம்மா வரும்போது உங்க வீட்டுல இருந்து உங்க வீட்டுக்கு யாராவது ஒரு விருந்தாளி உள்ள வரும்போது இந்த பிள்ளை வந்து அந்த அவங்க வந்துட்டு அஸ்ஸலாமு அலைக்குமோ, என்னம்மா நல்லா இருக்கிறியா, சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு வரும்போது இந்த பிள்ளைக்கு காது கேட்கல. நீங்க நினைக்கலாம் கண்டுக்கிறல்ல, இல்ல காது எங்க கேட்குதுன்னு சொன்னா இந்த மொபைல்ல உள்ள விஷயம் மட்டும்தான் அதுக்கு காதுல கேட்குதே தவிர நீங்க வர்ற அந்த உங்களுடைய சகோதரியோ உங்க அம்மாவோ உங்க அப்பாவோ உங்களுடைய குடும்பத்தவர்கள் யாரு வந்தாலும் அவர்களுக்கு காது கேட்காது. அப்படியே அவர்கள் இதுல அடிக்ட் ஆகி அவர்கள் வெளியில உள்ள மக்களை எல்லாம் யாரையுமே பார்க்கறதுக்கு பிடிக்கிறது எதுவுமே பிடிக்காம போயிடும், யார்கிட்டையுமே பேச மாட்டாங்க. வர்ற காலத்துல அந்த பிள்ளைகள் எல்லாம் காது செவிடாக போகக்கூடிய சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஜப்பானுடைய நிறுவனம் அறிவிக்கிறது. தயவு செய்து நல்லா கேட்டுக்கங்க. இந்த சின்ன பிள்ளைகளுக்கு இப்பவே நம்ம மொபைலை கொடுத்து அவங்களை அடிக்ட் பண்ண வச்சிடறோம். இது தவறு. எல்லாருக்கும் பிள்ளை இருக்குது, எனக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்குது. அந்த பிள்ளையை காப்பாற்றணுங்கிற ஒரு காரணத்துக்காக நான் இங்க கத்தி நின்று உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன்.
நல்லா கேட்டுக்கிறீங்க. அடுத்தது என்ன சொல்றான் ரஷ்யக்காரன் என்ன சொல்றான்னு பாருங்க. அதாவது அந்த மொபைல்னால மரியாதைங்கிறது என்னன்னு இல்லாம போயிடுச்சு. மரியாதை தெரியல இன்னைக்கு. ஏன் மரியாதைங்கிறது அந்த பிள்ளைகள்கிட்ட இல்லாம குறைஞ்சிக்கிட்டு வருது. மரியாதை இல்லாதனால யாரும் வந்தா பெரிய மனுஷன் வந்தா எந்திரிச்சு நிக்கிறது கிடையாது. நாங்கெல்லாம் ஒரு சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்படியே ஒரு பெரியாள் நம்ம ஊர்ல உள்ள ஒரு பெரியாள் நடந்து போகும்போது எந்திரிச்சு நின்று கைலி கட்டிட்ட கைலியை அவுத்து அப்படியே அவங்க கச்செல்லாம் கட்டிட்ட கைலியை அவுத்து விட்டு நின்று ஒரு மரியாதை கொடுப்போம். இன்னைக்கு அந்த மரியாதை இல்ல. உட்கார்ந்து மொபைல பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. பெரிய மனுஷன் போறான் அப்படியே நிக்காந்தவங்க அப்படியே உட்கார்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் கண்டிக்கிறவே மாட்டேங்குது. அப்போ பெரிய மனுஷன் சின்ன மனுஷன் இல்லாம போறதுக்கு காரணம் இந்த மொபைல். அவங்களும் மரியாதை இல்லாம அவங்கள கண்டுக்கிறாம ஒண்ணுமே இல்லாம இருக்குது. என்ன தெரியவே மாட்டேங்குது. இது ரொம்ப அவசர. மரியாதை இல்ல, பயம் இல்ல. அந்த பிள்ளை பயம் இல்லாம போச்சு. என்ன காரணம் சொன்னா அந்த மொபைல்ல வர்ற அத்தனை விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நீங்க பார்க்கலாம். பயங்கர அந்த ஒருத்தவன் 10 பேரை கொல்றது, 5 பேரை கொல்றது, சுடுறது, வெட்டுறது, இதெல்லாம் ஈஸியா போச்சு. அதனால பயம் இல்ல மனுஷனுக்கு. இந்த மொபைல்னால பயம் இல்லாம போச்சு, மரியாதை இல்லாம போச்சு. இன்னைக்கு பெண்கள்ங்கிறது ஒரு போதைப் பொருளாக இன்னைக்கு இந்த மொபைல் காட்ட கிளம்பிருச்சு. பெண்களை ஒரு போதைப் பொருளாக காட்ட கிளம்பிருச்சு. இன்னைக்கு எத்தனை பெண்கள் டெய்லி ஒவ்வொரு நாளும் பல பெண்கள் கற்பழிக்கப்பட்டு கொலை பண்ணப்பட்டு இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா அதுக்கு மொபைல் தான் காரணம். தயவு செய்து நல்லா கேட்டுங்க. மொபைல்னால நல்ல விஷயமும் இருக்குது. நான் நல்ல விஷயத்தை கத்துக்கிறவங்களுக்கு இந்த மொபைல் கண்டிப்பா தேவை. ஆனால் தப்பான விஷயத்துக்கு போறாங்க பாருங்க, அவர்களுக்கு இந்த மொபைல் ரொம்ப 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 டேஞ்சர். அவர்களை நீங்க தான் தாய் தகப்பன், உங்களுடைய பிள்ளைகளை நீங்க தான் பார்க்கணும். ஏன் சொல்றேன்னு சொன்னா நான் என்னுடைய பிள்ளைய நான் எப்படி என்ன சொல்றது, நீ படிக்க போன, நீ பள்ளிக்கூடம் போமான்னு சொன்னா அந்த பிள்ளை எனக்கு இல்ல எனக்கு போன் தந்தாதான் போவேன், எனக்கு இது எனக்கு ஐபோன் இப்போ புதுசா வாங்கி தந்தாலும் போவேன்னு சொன்னாக்க அது பள்ளிக்கூடம் போகணும், எப்படியா தொலைஞ்சு போகட்டும்னு சொல்லிட்டு வாங்கி கொடுக்கிற பெற்றோர்கள் இருக்கிறாங்க. எப்படியாவது தொலைட்டு நம்ம பள்ளிக்கூடம் போகணும், எப்படியா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கிற தகப்பன்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் தயவு செய்து நல்லா கேட்டுக்கிறீங்க, இந்த மொபைல்னால நிறைய பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய இருக்குது. ஏண்டா தனக்கு தெரியாத விஷயம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொபைல் மட்டுமே எனக்கு போதும், யாருமே எனக்கு கத்து தர வேண்டியல, எனக்கு எந்த விஷயமும் தேவையே இல்லை, இந்த மொபைல் ஒண்ணுமே இருந்தா போதும், அந்த மொபைலை வச்சு நான் எல்லாம் இந்த உலகத்தை நான் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி அல்ல, இந்த மொபைல் அல்ல வாழ்க்கை. இந்த மொபைல்னால பல பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டு வருது. அந்த மொபைல் நீங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைகள், ஆகா நம்ம பிள்ளை வெளியே போகல, வீட்டுக்குள்ள தானே பாக்குது, வீட்டுக்குள்ள தானே இருக்குது, அந்த மொபைல் ஒன்னும் பிரச்சனை இல்லை, நமக்கு சந்தோஷம், பிள்ளை வெளியே போயிட்டு சண்டை போடாம வருதுன்னு நினைக்கலாம். ஆனா தயவு செய்து சொல்றேன், அந்த பிள்ளைகள் வெளியே போயிட்டு விளையாண்டுட்டு அடிச்சு பிடிச்சிட்டு சண்டை போட்டு வருது பாருங்க, அந்த பிள்ளை இந்த உலகத்துல ஜெயிச்சு காட்டும். வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து மொபைலை பார்த்துக்கிட்டு பயங்கர ஒரு தன்னுடைய சுயநலத்துக்காக சுயநலமாக யோசிக்கு. அதுக்கு காரணம் இந்த மொபைல் தான். மொபைல்ல நிறைய தவறுகள் நடந்து கொண்டே இருக்குது. இந்த தவறை நீங்க கண்ட்ரோல் பண்ணு சொன்னா பிள்ளைய 1 மணி நேரமாவது உங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க. மொபைலை வச்சுட்டு போங்க, ஃப்ரெண்டுகளோட விளையாடுங்க, உங்களுடைய சந்தோஷம் உங்க குடும்பத்தோட போய் பார்த்துட்டு பேசிட்டு வாங்கன்னு சொல்லுங்க. அந்த பிள்ளை நல்லா இருக்கு, நல்லா வளர சான்ஸ் இருக்குது. ஆனா நீங்க தயவு செய்து இந்த பிள்ளைகளுக்கு மொபைலை கொடுத்துட்டு நம்முடைய பிரச்சனை முடிஞ்சு அப்பாடா அது எந்த இதுவுமே சொந்தம் இல்லாம இருக்குது, நம்ம என்னுடைய வேலையை பார்க்கலாம்னு நினைச்சீங்கன்னு சொன்னா அதுதான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச எங்க அம்மா போல பிள்ளைங்க இப்ப இருக்கிறவங்க வயசானவங்க எல்லாம் இருக்கிறாங்க, அவங்க காலத்து பிள்ளைகள்லாம் ரொம்ப தொந்தரவு பண்ணும், அந்த பிள்ளைகள்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்து. ஆனா அப்ப நினைப்பாங்க, அதேங்கப்பா என்னமா கையில இல்லையா கொடுத்துட்டு கொஞ்சம் அதை நான் சரி பண்ணலான்னு. ஆனா முடியாது. அந்த பிள்ளையோட தொந்தரவு பண்ண அந்த பிள்ளைகள் தான் நல்ல இன்னைக்கு வளர்ச்சி அடைஞ்சு பெரிய பெரிய இடத்துல 4 பேருக்கு நல்ல வேலை கொடுத்துட்டு 4 பேர் நல்லபடியா பார்த்துக்கிட்டு இருக்கிற யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த மாதிரி பிள்ளைகள் தான் வெளியே போயிட்டு வர்ற பிள்ளைகள். நல்ல விஷயங்களை கத்துட்டு வர 4 நண்பர்களோட சேர்ந்து 4 நல்ல நண்பர்கள் கிடைக்கும் போது உங்க பிள்ளைகள் திறமையாக வளர வாய்ப்பு இருக்குது. பெரிய தொழிலதிபரோ அல்லது ஒரு ஐபிஎஸ்ஓ ஐஏஎஸ்ஓ படிக்கிறதுக்கு ஏதோ ஒரு சான்ஸ் இருக்கு. அவர்கள் உங்களுக்கு நாளைக்கு உங்களை காப்பாற்றக்கூடிய சான்ஸ் இருக்குது. உங்களை முதியோர் இல்லத்துக்கு அனுப்ப மாட்டாங்க. போன வாரம் நான் பேசின பேச்சு இங்க வந்திருக்கோம் கேட்டிருப்பாங்க. ஏன்னா வேல்முருகன் அவர் வந்திருந்தாரு, எம்எல்ஏ வந்திருந்தாரு, அவர் பேசி கேட்டேன். அவர் பேச்ச கேட்டோம்னு அவரை கூப்பிட்டு சொன்னேன், அண்ணா அருமையா பேசினேன்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு,
நான் பேசின பேச்சு இல்ல, நீங்க இங்க உள்ளவங்களுடைய சூழ்நிலை தெரிஞ்சு கரெக்டா பேசுனீங்க பாருங்க, அதுதான் பேச்சுன்னு சொல்லி எனக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டு போனாரு. அப்படிப்பட்ட எனக்கு அதுதான் நான் சொல்றேன். ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா, நீங்கள் எல்லாம் இங்க வந்து வாழ வந்திருக்கிறோம், நம்ம சம்பாதிக்க வந்திருக்கிறோம், நல்ல விஷயத்துக்காக வந்திருக்கிறோம். நம்ம நல்லது ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். ஒவ்வொரு ரூபாயும் ஒவ்வொரு தினாரும் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். வெயில்லையும் குளிர்லையும் இந்த என்ன சொல்றது, ஆடு மேய்க்கிறதுல இருந்து டிரைவரா இருந்தாலும் சரி, லேபரா இருந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் உங்களுக்கு தெரியும். அந்த சம்பாதிப்பை வீணாக்கிறாதீங்க. உங்க பிள்ளைகளுக்கு மோட்டர் பைக்கோ மொபைலோ இல்ல ஏதாவது அவர் ஆசைப்படுறான் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்க எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு பிள்ளைய கெடுக்கிறீன்னு சொன்னா, அந்த பிள்ளை நாளைக்கு கெட்டு அது ரோட்ல நிக்குதோ இல்ல குடிச்சிட்டோ ஒரு மோசமான சூழ்நிலைக்கு வருதுன்னு சொன்னா, அதுக்கு காரணம் நீங்க தான். அதுக்கு காரணம் வேற யாரும் இல்ல. உங்க பிள்ளை ஆரம்பத்திலே சரியான வளர்க்குன்னா அவங்களுக்கு கஷ்டப்படுவீங்க. பிள்ளைகளுக்கு கஷ்டங்கிற என்னன்னு தெரியப்படுத்துங்க. நான் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல, என்னுடைய சின்ன வயசுல இருந்து பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. ஆனா என்னுடைய பிள்ளைகளுக்கு தெரிஞ்சாலும் இன்னைக்கு என் பிள்ளை தெரிஞ்சு வளர்ந்தாலும், ஆனா நான் ஆரம்பத்தில் பட்ட கல்யாணத்துக்கு முன்ன பட்ட கஷ்டம் இந்த பிள்ளைகள் நான் பார்த்ததில்லை. சைனா பஜார் உங்களுக்கு தெரியும், பர்மா பஜார் உங்களுக்கு தெரியும். அந்த பர்மா பஜார்ல 3 ரூபாய் சம்பளத்துல ஃபர்ஸ்ட் வேலை பார்த்தவனா அந்த ரோட்லயே படுத்து கிடந்து காலையில இருந்துச்சு அந்த சீப்பு வித்து அந்த சோப்பு பொட்டி வித்து அப்படி வளர்ந்தவனா. அதே மாதிரி கஷ்டப்பட்டேன், அவ்வளவு கஷ்டப்பட்டேன். அது மட்டுமல்ல, வெளியே வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு மளிகை கடையில 3 ரிக்ஷா சைக்கிளை ஓட்டி மோர் மார்க்கெட்ல சூளமேட்டுக்கு அந்த சீனி மூட்டை இதையும் அடிச்சு அவ்வளவு கஷ்டப்பட்டேன். அந்த கஷ்டங்கிற என்னங்கிறது ஆரம்பத்துல நான் தெரிஞ்சனாலதான் இன்னைக்கு சொல்லுவாங்க, இவ்வளவு பேருக்கு நீ இவ்வளவு செய்யல எப்படின்னு கேட்கும்போது அந்த கஷ்டங்கிற என்னன்னு எனக்கு தெரியும். அந்த கஷ்டத்துக்காக தான் இன்னைக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொன்னேன். இந்த பாலாசாரையே இப்ப நாங்க கூப்பிட்டேன்னு சொன்னா, எத்தனையோ நடிகை இருக்கிறாங்க, எல்லாரையும் கூப்பிடலான்னு ஒரு ஆசை தான். ஆனால் பாலாவை ஏன் கூப்பிட்டேன் தெரியுமா? ஆனா உண்மையிலேயே ஒரு நல்ல மனுஷன், ஒரு நடிகர்ல அருமையான மனுஷன் இன்னைக்கு கேள்விப்பட்டதில்லை. உங்களுக்கு தெரியும், விவசாயி, ஒரு விவசாயிக்கு டிராக்டர் இல்லாம கஷ்டப்பட்டு அவன் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவனுக்கு ஒரு நம்முடைய அந்த நடிகர் யாரு, அவரோட சேர்ந்து அவரோட சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து இந்த டிராக்டர் வாங்கி கொடுத்தது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பெட்ரோல் பங்க்ல நின்று ஒரு ஸ்கூட்டர் இல்லாம பைக் இல்லாத அவனுக்கு பைக் வாங்கி கொடுத்தது எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப இவர் ஒண்ணு பெரிய விஜய் சூர்யாவோ அவன மாதிரி 100 கோடி 150 கோடி நான் சம்பாதிக்கல. ஒரு சாதாரண ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் 5 லட்சம் 3 லட்சம் சம்பாதிக்கிறார். அந்த 3 லட்சத்துல இருந்து பாதிய காசு அவரு தர்மம் பண்றாருன்னு சொன்னா அந்த மனுஷனுக்கு நீங்க சல்யூட் அடிக்கணும், சந்தோஷப்படுத்தணும். இப்ப சமீபத்தில் பார்க்கலாம், ஒரு முஸ்லிம் பெண்மணி தெரு கடையில வந்து ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருந்து அதுக்கு 4 வீல் உள்ள அந்த வண்டி வாங்கி கொடுத்து அவங்களுக்கு உதவி செஞ்ச அந்த புண்ணியமான நாங்க எதுக்காக கூப்பிட்டோன்னு சொன்னா, உங்களுக்கு தெரியப்படுத்தணும். நம்ம காசுக்கு சம்பாதிக்கிற காசு ஒன்றும் பெரிய ஒரு விஷயமே இல்லை. சம்பாதிக்கிற காசு அது 10 ரூபாயா இருக்கட்டும், 100 ரூபாயா இருக்கட்டும், 500 ரூபாய் இருக்கட்டும், ஒரு 1000 தினாரா இருக்கட்டும், நோ ப்ராப்ளம். பட் அதுல இருந்து ஒரு குறிப்பிட்டதை எடுத்து ஏழைகளுக்கு தர்மம் செய்யுங்க. உங்களை சுத்தி இருக்கிறாங்க பாருங்க, எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு சாப்பாடு இல்லாம இருக்கிறாங்க, அவர்களுக்கு உதவி செய்ய முயற்சி பண்ணுங்க. நீங்களும் பாலா மாதிரி வரலாம், நீங்களும் ஹைதர் மாதிரி வரலாம், நீங்களும் பெரிய ஒரு நல்ல ஒரு பெரிய மனுஷனா கண்டிப்பா வர இந்த உலகத்துல உங்களுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கு. இந்த பாலாவுக்கு நான் வந்து எல்லாருமே வந்தாலும் ஏதாவது கிஃப்ட் கொடுக்காம அனுப்ப மாட்டேன். இந்த பாலா சாருக்காக நான் இந்த விஷயம்னா நான் அதிகமாக சீரியல் அந்த இதெல்லாம் பார்க்க மாட்டேன், விஜய் டிவி நான் பார்த்தே கிடையாது. என் ஒய்ஃபு சொன்னாப்புல, ஏன்னா அவங்க சொன்னாப்புல இதே மாதிரி நான் ரொம்ப அழகாக ரொம்ப நல்ல மனுஷன், அவ்வளவு சினிமா உலகத்தில் இன்னைக்கு பேரில் நல்ல டாப்ல இருந்துட்டு இதே மாதிரி செய்யறான்னு சொன்னாப்புல. அப்போ என்ன செய்யணும், என்ன அது பண்ணா நம்ம எல்லாருக்கும் கொடுத்த மாதிரி அவருக்கும் கிஃப்ட் கொடுத்தோம். அப்போ என் ஒய்ஃபு சொன்னா அவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக செய்யுங்கண்ணே, என்ன செய்யலாம் சொல்லுங்கண்ணே. ஐபோன் இப்ப வந்திருக்கிற ஐபோன் 16 ஒன்று வாங்கி கொடுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணி மதி சாப்பிட்டு சொல்லி ஒரு 5 போன் கொண்டு போங்க அவருக்கு. இன்ஷா அல்லாஹ் நம்ம அவர் கையால நான் என் கையால் அவருக்கு ஸ்பெஷலா கொடுக்கணும். அவர் இதை போய் தானம் செஞ்சிடக்கூடாது, இவரை கையில வச்சுக்கிட்டு அதை யூஸ் பண்ணணும்னு உங்கள்கிட்ட செஞ்சுக்கிறேன். பாலா சார் உள்ள வாங்க கொஞ்சம் ப்ளீஸ். சின்ன
பாசத்தோட வெளிப்பாடாக அந்த வகையில இந்த கிஃப்ட் சார் கொடுக்குறாரு. அதாவது பாலா சார் இன்னைக்கு போறாப்புல, இப்போ நிகழ்ச்சி முடிஞ்சுட்டு 2 மணிக்கு இண்டிகோவில் போறாப்புல, அதனால அவங்களை அனுப்பி வைக்கிறதுனால அவர் மட்டும் தான் ஆஃபீஸுக்கு வந்தாங்க. வந்த மேடமுக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லாம போச்சு, ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துட்டு எங்கள் ஆஃபீஸுக்கு வர்றது லேட் ஆயிடுச்சு. அப்புறம் வர முடியல, நாளைக்கு வரேன்னு சொன்னப்பல அவங்க நாளைக்கு தான் போறாங்க. அதனால நாளைக்கு நம்ம ஆஃபீஸில் வச்சு அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்குது. சரியா, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எல்லாம் அவளோட எதிர்பார்க்குற இந்த இந்த 2 பேருடைய இதுக்காக நம்ம கூட்டத்தில் நெருக்கி நிற்கிறியா. உங்களுக்கு எப்படி நான் இப்போ கொண்டுட்டு வந்துற ஸ்நாக்ஸ் எப்படி கொடுக்க போறேன்னு தெரியல எனக்கு. டிவி ஸ்டார் ரெஸ்டாரண்ட்லேருந்து இப்போ கொண்டு கொடுக்கணும். எப்படி நின்றுட்டு உட்காந்துக்கிறவங்க தின்றலாம், அப்படி நின்றுக்கிட்டு இருக்கிறவங்க அப்படி இப்படி நெரிச்சிட்டு இருக்கிறாங்க, எப்படி கொடுக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க வீணா செலவு பண்ணதான் நான் கண்ணால பார்த்தேன். அப்படி ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஒரு குறிப்பிட்ட பேர் நான் உங்களுக்கு போட்ட நான் மெசேஜ் கொடுத்தது தான். நான் நேற்று சொன்னேன், ஒரு 500 பேருக்கு மேல உள்ள அளவுடு இல்லை, 500 பேர் முன்னாடி வந்துருங்கன்னு சொன்னேன். ஆனா வந்துட்டீங்க. ஆனா அதுக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாம் வெளியே போய் நிற்கும் போது எனக்கு மனசு வேதனையா தான் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் இதே மாதிரி இவ்வளவு இந்த பாலாக்கு இவ்வளவு கூட்டம் வருவேன்னு நான் எதிர்பார்க்கல. ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்குது. உண்மையிலேயே அவருடைய ரசிகன் ரொம்ப தான் இருக்கிறேன்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அதாவது ஒரு மனுஷன் நல்லா கேட்டுக்கிறீங்க, தர்மம் தலகாக்கம், தர்மத்தை நீங்க எப்படி செய்யணும், தர்மம் என்னங்கிறத மட்டும் நான் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னு சொல்றேன், நிறைய பேர் பணம் வச்சிருக்கிறாங்க, பணம் நிறைய வச்சிருக்கிறாங்க நிறைய பேர். ஆனா பணத்தை எடுத்து செலவு பண்ண மனசு வர மாட்டேங்குது, கொடுக்க மனசு வர மாட்டேங்குது. அந்த கொடுக்க மனசு வரணுங்கிறதுக்காக ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக்கிறேன். நீங்க அந்த பணத்தை வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கேடு, அந்த பணத்தை கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு நன்மைங்கிறத மட்டும் நான் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். ஒரு 5 மினிட். சரியா, நல்லா கேட்டுக்கிறீங்க. ஒரு அம்மா சுற்றுலாக்கு வருது. அந்த சுற்றுலாக்கு வந்துட்டு போகும்போது ஒரு 6 மாசம் பிள்ளைய தூக்கிட்டு வருது. ஒரு ஹோட்டல்ல, ஒரு தென்காசி ஹோட்டல்ல தங்குது. தங்கும் போது அங்க அந்த பிள்ளைக்கு அந்த சாப்பாடு அவங்க அம்மா சாப்பிட்டுக்கும் அந்த பிள்ளை அழுகுது. அழுகும் போது அந்த பிள்ளைக்கு பால் தேவை. அப்ப அந்த ஹோட்டல்ல பால் சொல்றாங்க. அந்த பாலை கொண்டு கொடுத்துட்டு அதுக்கு ஒரு பில்லை நீட்டுறான். பில்லை பார்க்குது, ஒரு பாலுக்கா இவ்வளவு காசுன்னு கேட்கும்போது, ஆமா நீங்க சாப்பிட்ற ஹோட்டல் அதே மாதிரி முக்கியமான சுற்றுலா தலத்துல சாப்பிடுற, இங்க பாலா இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண ஒரு டீயா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் விலை அதிகம் தான் சொல்லும் போது, சரி ஓகே பணத்தை நீட்டிட்டு பணத்தை கொடுத்துட்டு போய்கிட்டு இருக்குது. கிளம்பி சுற்றுலா முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்கு. போற வழியில புள்ள அழுகுது, மறுபடியும் புள்ள அழுகுது பால் கேட்டு. அப்ப போற வழியில ஒரு கிராமத்து வழியா போகும்போது ஒரு டீ கடை இருக்குது. அந்த டீ கடையில் நின்றுட்டு அந்த பால் அந்த பிள்ளைக்கு பால் வாங்கி கொடுத்து ஊத்தி கொடுத்துட்டு அந்த பிள்ளையுடைய அழுவை நிப்பாட்டிட்டு, இங்க எவ்வளவு காசு கொடுத்தோமோ அந்த காசை அந்த அந்த டீ கடைக்காரனுக்கு கொடுக்குது. அப்ப அந்த டீ கடைக்காரன் சொல்றான், பிள்ளைக்கு பாலுக்குன்னா நாங்க காசு வாங்க மாட்டோம், உண்மையிலேயே நீங்க பெரிய மனுஷங்க மட்டும் நாங்க வாங்குவோம், பிள்ளைகளுக்கெல்லாம் பெரியன்னு சொல்றாங்க. பாத்துக்கங்க, இங்க உங்களுக்கு தெரியும், டிஃபரன்ஸ் தெரியும். இது எதுக்கு நான் சொல்லணும்னு சொன்னா, மனிதாபிமானம். அதாவது எப்படின்னு சொன்னா, உங்களுக்கு சுயநலம் பொதுநலம். சுயநலம் யாருன்னு சொன்னா, காசை தனக்கு சம்பாதிக்கிற காசை தனக்கு, தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய குடும்பம், தனக்கு மட்டுமே வளர்ச்சிக்கிறவன் தான் சுயநலக்காரன். பொதுநலம் யாருன்னு சொன்னா, எல்லாருக்கும் கொடுத்து உதவுறான் பாருங்க. இந்த பாருங்க, இவன் டீ கடைக்காரன் வச்சிருக்கிறாங்க, ஒரு அந்த பாலுக்கு காசு கொடுத்திருந்தாலும் அந்த காசு எனக்கு வேண்டாம், பிள்ளைக்காக நான் ஃப்ரீயா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சுயநலம் இல்லாம பொது நலத்தோட நடந்துக்கிற பாருங்க. ஒரு கிராமத்துல இருந்தாலும் அவனுக்கு இருக்கிற மனநிலை நம்ம பெரியவங்களுக்கு, நம்ம காசு உள்ளவங்களுக்கு இல்லை. இது எதுக்கு நான் சொல்லணும்னு சொன்னா, அதான் சொன்னேன், ஒரு காத்து ஈஸியா கிடைக்குது, காத்து ஃப்ரீ தான். நல்லா கேட்டுங்க, காத்து ஃப்ரீ தான். காசு நம்மளுக்கு எந்த வழியிலே வருது, நம்ம சம்பாதிக்கிறோம், அது கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், கஷ்டம் இல்லாம கூட வரலாம். அந்த காசை நீங்க இந்த ஃபுட்பால் உங்களுக்கு தெரியும், ஃபுட்பாலுக்குள்ள ஒரு பாலுக்குள்ள காத்தை ஏத்துனா அது நல்லா அது உதைக்கிறது மாதிரி இருக்கும், போயிட்டு வர்றதுக்கு அது பால் தேவை. அதே ஒரு காத்து ஒரு புல்லாங்குழல் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னா, அந்த புல்லாங்குழலையும் நம்ம வச்சு காத்தால தான், அந்த வாயால தான் இசை அமைக்கிறோம். அது வெளியே போகும்போது நல்ல ராகம் இந்த பாட்டு பாடமெல்லாம் கேட்கும்போது தெரியும், அதனுடைய ஓசை கேட்டு ரொம்ப சந்தோஷமா மன அமைதி பெறுது.
ஆனால் இந்த ஃபுட்பாலுக்கும் அதே காத்தை ஊதி அடிக்கிறான். ஆனா அந்த ஃபுட்பாலுக்குள்ள உள்ள காத்து வெளியாக முடியாம எம்பி காலில் அடி வாங்கி உத வாங்கி அது பால் அடி வாங்கிக்கிட்டே இருக்குது. ஆனா இந்த புல்லாங்குழல் ஊதப்படுகிற அந்த ஓசை இருக்கு பாருங்க, நிறைய பேர் மனசு அப்படியே ஆர்ப்பரிக்குது. அவங்கள கஷ்டம் அப்படியே அவங்க கஷ்டத்தினா அப்படி போகுது. இதுதான் பணம் உள்ளவன் இந்த காத்து மாதிரி பந்துக்குள்ள அடைச்சு வச்சுக்கிட்டு இருந்து அந்த காசு தனக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்தா அவன் உத வாங்கியே சாகனு. காசை நல்ல செலவு பண்ற மாதிரிங்க அவன் புல்லாங்குழல் மாதிரி எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுத்து நம்மளும் சந்தோஷமா இருக்கிற மாதிரிங்க அவன் தான் வெற்றியாளன். அவன் எங்க போனாலும் ஜெயிப்பான். அவனை மாதிரி எல்லாரும் வாழ பழகுங்க. இன்ஷா அல்லாஹ் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தவங்க அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். ஒண்ணுல ஒரு சின்ன இருக்கு சார் வந்து இதே மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் பால் கொடுத்தாங்க. இப்பெல்லாம் நம்ம மக்கள் தான் பக்கத்துல வந்து கிடைக்கிறாங்க, அப்படியே கண்டிப்பா சாப்பிட மாட்டீங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்டு